தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் வானம் பார்த்த பூமி தான், மழை தான். மழை வந்தாதான், மழை வரலன்னா ரொம்ப கஷ்டம். அதனாலதான் இங்க தண்ணி பிரச்சனை அதிகமா இருக்கு. இத்தனைக்கும் 2 பெரிய ஆறு ஓடுது, இருந்தாலும் தண்ணீர் கிடைக்கல. ஆறுலன்னா கூட தண்ணி வரணும். அதனாலதான் இந்த தர்மபுரி காவிரி உபரி நீர் திட்டத்தை கொண்டு வரலான்னு. ஏன்னா அப்பதான் அந்த உபரி நீர்லாம் அந்த ஆறு ஏரிகள் எல்லாம் நிரம்பி நல்லா இருக்கும். வீடுகளுக்கு கிணறுகளுக்கு தண்ணி வரும்னு நினைக்கிறோம். விவசாயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க அதிகமாக விளையக்கூடியது தக்காளியை வந்து அப்படியே சில சமயம் நிறைய விளைஞ்சிரும். அது என்ன படுதுன்னு தெரியாம விலை கம்மியா தான் விற்பாங்க. அதுக்கு பதில் என்ன பண்ணோம், தக்காளியை வந்து சாராக்கி அதை வந்து தக்காளி சாஸ் பண்ற தொழிற்சாலைகள் கொண்டு வர வேண்டும் என்று ரொம்ப வருஷமா நாங்க முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா அதை வந்து ஒருத்தரால பண்ண முடியாது. எல்லாத்துலயும் கொடுத்திருக்கோம், விவசாய பட்ஜெட்ல எல்லாம் கூட கொடுத்திருக்கோம். ஆனா அதை வந்து மனசு வைக்கணும். மாநில அரசுகள் மனசு வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா இங்க வந்து தக்காளி சாஸ் தொழிற்சாலை, அதே போல மாம்பழ கூழ் தொழிற்சாலை எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த பகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கும். ஆனா இங்க யாரும் மனசு வைக்க மாட்டாங்க. ஏன்னா இதை கொண்டு வருவதற்கு ஒரு தனியாளால முடியுமா? இல்ல ஒரு தனியாராவும் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் வந்து இடம் வேணும், தொழிற்சாலை அமைக்கணும்னா அதுக்கு ஒரு நிதி வேணும். அதை செய்வதற்கு இங்க யாருக்கும் மனசு இல்லை. எத்தனையோ முறை கோரிக்கை வச்சு பார்த்தாச்சு, நடக்கல. கண்டிப்பாக அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம்ல, எல்லாமே கோரிக்கை வச்சு போராட்டம் பண்ணி தான் கொண்டு வரோம். இதையும் அதே மாதிரி தான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதற்கும் எனக்கு வாய்ப்பு வேணும்னு தான் கேட்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினரா சேவை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த தக்காளி தொழிற்சாலைகளும் தக்காளி சாஸ் தக்காளி கூழ் தொழிற்சாலைகளையும் மாம்பழக்கூழ் தொழிற்சாலைகளையும் கொண்டு வருவதற்கு நான் வந்து கண்டிப்பாக முயற்சி எடுப்பேன், கொண்டு வருவேன் தான் நான் உறுதி கூறுகிறேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.